அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், யூஎஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் நீங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூ பாருங்கள், மற்றவர்களுக்கு தெரியுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்கள். நிறைய வீடியோங்கள் போட்டிருக்கிறேன். பேசிக் கான்வர்சேஷன் லெவல் 1, பேசிக் கான்வர்சேஷன் லெவல் 2, பேசிக் கான்வர்சேஷன் லெவல் 3. ஓகே, ஆகவே பேசிக் கான்வர்சேஷன் லெவல் 2ல் சில டென்ஸ் ஃபார்ம் மற்ற இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போது அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இன்ட்ரோகேட்டிவ் வேர்ப்ஸ் அல்லது இன்ட்ரோகேட்டிவ் வேர்ட்ஸ். ஓகே, இன்ட்ரோகேட்டிவ் வேர்ட்ஸ் அதாவது கேள்விகளை கேட்கக்கூடியதான வேர்பு. வாட் என்ன, ஹூ யார், ஹூஸ் யாருடையது, ஹூம் யாரை, வென் எப்பொழுது, வேர் எங்கே, ஒய் ஏன், ஹவ் எப்படி, ஹவ் லாங் எவ்வளவு தூரம், ஹவ் ஃபார் எவ்வளவு தூரம், ஹவ் மணி எத்தனை, ஹவ் மச் எவ்வளவு என்று நாம் பார்க்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் ப்ரோ நவுன். ஓகே, ப்ரோ நவுனில் எடுத்துக்கிட்டோம்னா நான், ஐ, நாம், வி, அவன், ஹி, அவள், ஷி, அது, இட், அவர்கள், தே, என்னுடைய, மை, நம்முடைய, அவர், உன்னுடைய, யுவர், அவனுடைய, ஹிஸ், அவளுடைய, ஹர், அவர்களுடைய, தர், எனக்கு, மீ, நமக்கு, அஸ், உனக்கு, யூ, அவனுக்கு, ஹிம், அவளுக்கு, ஹர், அவர்களுக்கு, தம், அதனுடைய, இட்ஸ், இது, திஸ், அது, தட், இவை, தீஸ், அவை, தோஸ். இவையெல்லாம் நாம் ப்ரோனவுனாக பார்க்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரொபோசிஷனில் காணப்படக்கூடிய சில வார்த்தைகள். ஓகே, உள்ளே, இன், வெளியே, அவுட், மேலே, ஆன், மேலே, ஓவர், கீழே, டவுன், கீழே, அண்டர், பிறகு, ஆஃப்டர், முன்னால், பிஃபோர், முன்னால், எகோ, இடத்தில், அட், உடைய, ஆஃப், கூடவே, ஆல்சோ. இது நம்ம ப்ரொபோசிஷன் வேர்டாக பார்க்கிறோம். வேர்பாக நாம் எடுத்துக்கொண்டால் சில வேர்பு, ஆக்சிலரி வேர்ப் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பார்த்தோம்னா இருக்கிறேன், ஆம், இருக்கிறேன் ஆக்சிலரி வேர்பாக நாம் பார்க்கிறோம். இருக்கிறேன், ஆம், இருக்கிறான், ஐஎஸ்இஸ், இருக்கிறார்கள், ஏஆர்இஆர், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் கிராமரில். இருந்தேன், வாஸ், இருந்தனர், வேர், இருப்போம், ஷால், கட்டாயமாக இருப்போம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஷால் பி, வில் பி. அதுக்கடுத்தது இருக்கலாம், கேன், மே, வேண்டும், மஸ்ட். இவையெல்லாம் ஆக்சிலரி வேர்பாக நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்தது ஆர்டிகிள்ஸில் நாம் எடுத்துக்கொண்டால் ஏ அண்ட் தி என்பதை நாம் கனெக்டிங் வேர்டாக பயன்படுத்தி கொள்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட் வேர்பு. இன்ஃபினிட் வேர்பில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வா, கம், நினை, திங்ஸ், நேசி, லவ், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபினிட் வேர்பாக நாம் அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறோம். அதாவது மெயின் வேர்பாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா, மெயின் வேர்பாகவும் கம், திங்ஸ், லவ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான நிறைய மெயின் வேர்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு ரெகுலராக இருக்கக்கூடியதான வேர்பு, ரெகுலர் வேர்ப் என்று சொல்லுவோம். வாக், வாக்குடு, வாக்குடு, அந்த மாதிரி ஈடியில் முடிக்கக்கூடியது எல்லாமே ரெகுலர் வேர்பாக நாம் சொல்லுகிறோம். இர்ரெகுலர் வேர்பாக நாம் சொல்ல வேண்டுமானால் கோ, வென்ட், கான். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 இதுவும் மாறும். ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் மாறும், பாஸ்ட் டென்ஸ்லேயும் மாறும்,
அதுக்கடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் மாறும். மூன்றும் மாறும். ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். கோ, வென்ட், கான் இந்த மாதிரி இருக்கிறத இர்ரெகுலர் வேர்ப் என்று சொல்கிறோம். அதற்கடுத்தது அன்சேஞ்சிங் வேர்புன்னு சொல்கிறோம். அன்சேஞ்சிங் வேர்புன்னா ஒரு வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸுக்கு அதே வரும், பாஸ்ட் டென்ஸுக்கும் அதே வரும், ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் அதே வரும். அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அன்சேஞ்சிங் வேர்பு. கட்டு, சிஎட்டி, கட்டு கட்டு கட்டு, புட்டு புட்டு புட்டு, ஷட்டு ஷட்டு ஷட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் வந்து அன்சேஞ்சிங் வேர்ப் என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த வேர்போட யூசேஜ். அதில் வந்து ஒருமை பன்மை நாம் பார்க்கிறோம். ஒருமையில் வந்து இருக்கக்கூடியதான வேர்ப் ஆம், இஸ், வாஸ், ஹேஸ், ஹேடு, டூ, டஸ், டிட் இதெல்லாமே நம்ம ஒருமை வினையாக பார்க்கிறோம். ஓகே, சிங்குலர் வேர்பு. ப்ளூரல் வேர்பாக நாம் பார்க்கும்போது ஆர், வேர், ஹாவ், ஹேடு, டூ, டிட் இப்படியாக நாம் பார்க்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதிலே நாம் எடுத்துக்கொண்டால் சிங்குலர் அண்ட் ப்ளூரலில் எடுத்துக்கொண்டால் சிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா SINGS. சிங்ஸ்னா ஒருமை, சிங்குனா பன்மை. SING சிங்குனா பன்மை. ஓகே, இதில் எஸ் சேரும், அதில் எஸ் சேராது. அதே மாதிரி மேக்ஸ், எஸ் சேர்ந்தால் அது ஒருமை. இதில் வந்து மேக் எஸ் சேரலைன்னா அது வந்து பன்மை. ஓகே, இதை நாம் வந்து டென்ஸ் ஃபார்மில் பார்க்குறோம். ப்ரெசண்ட் இன்டெஃபினட் டென்ஸில் அதில் அப்பாஸ்ட்ரஃபி சேர்க்கிறது. ஓகேவா, இஎஸ்ஸும் அப்பாஸ்ட்ரஃபியும் எப்படி சேர்ப்போம் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் தயவுசெய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு அதிகமான ஆதரவு கொடுங்கள். இதுவரைக்கும் ஏறக்குறைய ஒரு 80-90 வீடியோ நான் போட்டிருக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் இதுவரைக்கும் எனக்கு யாரும் அதிகமாக பண்ணவில்லை. தயவு செய்து பண்ணவும். ஏனெனில் ஒரு என்கரேஜ்மெண்ட், அவ்வளவுதான். நான் பணத்தை பார்த்தோ இதே ஒரு டியூஷன் சென்டர்லேயோ இல்லை வேறொரு இடத்தில் நாம் படிக்கும்போது அதற்கேற்றதான ஃபீஸை கட்டித்தான் நாம் படிக்க வேண்டும். ஆகவே நான் உங்களுக்கு ஒரு சர்வீஸாக செய்வது நிமித்தமாக என்னை என்கரேஜ் பண்ணுவதற்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் எத்தனையோ 180 கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் எவ்வளோ பேர் அறியாமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை, இதுவும் ஒரு உதவிதான். தர்மம் தலை காக்கும். தர்மத்தில் முதல் தர்மம் அன்னதானம், அதற்கு அடுத்ததான தர்மம் கல்விதான். அதற்கு அடுத்ததான தர்மம் மருத்துவம். இது மூன்றும் தான் அதிகமாக தர்மங்களாக அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிறைய தர்மம் இருக்குது, முக்கியமாக எடுத்துக்கிட்டால் இது 3. அதில் கல்வி தான் ரொம்ப முக்கியம். ஒருவன் கல்வி அறிவு இருந்தால் அவன் சம்பாதித்தால் அளவுக்கு மீறி இருந்தால் தர்மம் செய்வான். அளவுக்கு குறைவாக இருந்தாலும் அவனால் முடிந்த தர்மம் செய்வான். அந்த தர்மம் என்று சொல்லப்படுவது பொருளாகவும் இருக்கலாம், உணவாகவும் இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு நோய்வாய்ப்பட்டால் அவன் சில டாக்டர்கள் மருத்துவம் பார்க்கிறார்கள், இலவசமாக பார்க்கிறார்கள். சிலர் அதன் முறைப்படி அவர்கள் என்னவோ அதன் முறைப்படி அவர்கள் மக்களுக்காக சேவை செய்கிறார்கள். ஆகவே எல்லாவற்றுக்கும் அடிப்படை கல்வி. ஸோ அந்த கல்வியை நீங்கள் என்னால் முடிந்தது ஸ்போக்கன் இங்கிலீஷை உங்களுக்கு சொல்கிறேன். உலகளாவிய நீங்கள் படித்து உலகளாவிய அளவில் வேலை செய்து
நீங்கள் ஏர்ன் பண்ணி சமுதாயத்துக்கு மிகவும் பயனுள்ளவளாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதன் நிமித்தமாக தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு வயது 63. ஆகவே என்னால் முடிந்த உதவியை வரும் இளைய தலைமுறைகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் என்னால் தெரிந்தவற்றை உங்களுக்கு சொல்கிறேன். பயன்படுத்தி எல்லோருக்கும் நீங்கள் அனுப்பி எனக்கு உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம்.